بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற, இல்லங்களில் அமர்ந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லும் அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் என் அன்பு சகோதரர் உமர் அலி ஃபிர்தௌசி அவர்கள் இறைவனுடைய நீதி விசாரணை, இறந்த பிறகு மீண்டும் ஒரு வாழ் உண்டு, இந்து மத வேதங்களிலும் கிறிஸ்தவ மதத்தினுடைய பைபிள்களிலும் இறந்த பிறகு ஒரு நாள் உண்டு, அக்னி நிறைந்த நரக நெருப்பை இறைவன் சித்தப்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த நாள் பூர்ண ஜென்ம பூமி என்றும் பரலோக ராஜ்யம் என்றும் மறுமை நாள் என்றும் குறிப்பிடப்படுகின்ற அந்த இறைவனுடைய நீதிமன்றத்தை குறித்து இறைவனுடைய ஆயத்தை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளை கொண்டு உங்களுக்கு அற்புதமாக நினைவுறுத்தினார். அதனை தொடர்ந்து எனக்கு அன்பு சகோதரர்கள் வழங்கி இருக்கிற தலைப்பு அளவற்ற அருளாளன். அன்பானவர்களே, இஸ்லாமிய தாய்மார்களே, பெரியோர்களே, அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய நாவிலே இருந்தும் அடிக்கடி வாருகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. நம்முடைய ரப்பினுடைய பண்பு, அல்லாஹ்வினுடைய பண்பு, நம்மை படைத்து நமக்கு உணவளித்து பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ரஹ்மானுடைய பண்பு. அர் ரஹ்மான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். ஐங்கால தொழுகையின் பொழுது அந்த ரப்பை குறித்து ஆரம்பத்திலே நினைவுறுத்தி தான் நம்முடைய தொழுகையே துவங்குகிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்வுக்கே உரியது. அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்கிற சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஆரம்ப வசனம் தெரியாத அன்பர்கள் இந்த மனித சமுதாயத்தில் யாருமே கிடையாது. காரணம் என்ன தோழர்களே? அல்லாஹு தஆலா
இந்த உலக மக்களுக்கு செய்திருக்கிற நிஅமத், அருள் கொடை, அருள் வளம் எண்ணில் அடங்கிவிட முடியாது. அல்லாஹு தஆலா 14வது அத்தியாயத்தின் 34வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூ, நீங்கள் கேட்ட அனைத்தையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழங்கிவிட்டான். ஒன்று கூட அல்லாஹ் மீதம் வைக்கவில்லை. நீங்கள் எவைகளை எல்லாம் ரப்பிடத்திலே கேட்டீர்களோ அவைகள் அனைத்தையும் உங்களுடைய ரப் உங்களுக்கு தந்து விட்டான். வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஸூஹா, அல்லாஹ்வினுடைய அருள் கொடைகளை நீங்கள் எண்ணினால் அவற்றை உங்களால் எண்ண முடியாது. அல்லாஹ்வினுடைய அருள் கொடைகளை உங்களால் எண்ணிவிட முடியாது. அந்த அளவுக்கு தன்னுடைய அருள் கொடைகளை இந்த மனித சமுதாயத்தின் மீது மிக பெரிய அளவில் இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கியவன் தான் அந்த ரப்புல் ஆலமீன். ஆனால் ஒரு துரதிர்ஷ்டவசம், உண்மையான நம்முடைய ரப்பு யார்? உண்மையான நம்முடைய கடவுள் யார்? யாருக்கு நாம் நம்முடைய வணக்க வழிபாட்டை செலுத்த வேண்டும்? யாரிடத்தில் நாம் 2 கரத்தை உயர்த்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும்? யாருக்கு முன்னிலையில் இந்த தலை சிரம் சாய்க்கப்பட வேண்டும் என்பதை அறியாத மனிதர்கள் தான் இந்த மனித சமுதாயத்திலே அதிகம். அன்பானவர்களே, இந்த உரை ஏதோ ஒரு முஸ்லிம்களுக்குரிய உரை என்று யாரும் எண்ணிவிடக் கூடாது. இந்து சமுதாய மக்கள், கிறிஸ்தவ சமுதாய மக்கள், முஸ்லிம் சமுதாய மக்கள் யாராக இருந்தாலும் சரி, உண்மையான அந்த ஏக இறைவன் எப்படிப்பட்ட அருளாளன், எப்படிப்பட்ட அன்புடையவன், எப்படிப்பட்ட நிகரற்ற அன்பும் பாசத்தையும் இந்த மனித சமுதாயத்தின் மீது சொரிந்தவன் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கவனத்திலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, சாதாரணமாக நாம் ஒவ்வொருவரும் ஒரு வீடு கட்டுகிறோம் என்றால், ஒரு வாகனம் வாங்குகிறோம் என்றால், நமக்கு பிடித்த அழகான பிறருடைய கவனத்தை ஈர்க்கின்ற ஏதாவது ஒரு வாசகம் எழுதி வாகனத்திலும் வீடுகளிலும் போடுவது ஒரு இயல்பு. எல்லோரும் ஒரு வீடு கட்டினால் ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய ரப்பு எனக்கு தந்த அருட்கொடை என்று எழுதுவது வழக்கம். ஒரு வாகனம் வாங்குகிறோம், ஏதாவது ஒரு அருமையான ஒரு வாசகம் மக்கள் படிக்க வேண்டும், பயன்பெற வேண்டும், நம்முடைய சந்தோஷத்தை பிரதிபலிக்க, நம்முடைய வாகனத்தின் மீது மக்களுக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மை வர ஒரு வாசகத்தை எழுதுவது இயற்கை தானே. ஆனால் அல்லாஹு தஆலா தன்னுடைய அரிசின் மீது ஒரு வாசகத்தை எழுதியிருக்கிறான். இந்த மனித சமுதாயத்தில் யாராவது இது குறித்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்களா? மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அந்த அரிசிக்கு மேல் அந்த வாசகத்தை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 5307வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். என்ன வாசகமாம்? என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை விஞ்சிவிட்டது. என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை விஞ்சிவிட்டது. நான் மிகப்பெரிய கருணையாளன் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய அரிசின் மேல் எழுதியிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அந்த இறைவனை அறிமுகம் செய்கிற கூட்டம் இந்த கூட்டம். நம்முடைய ரப் என்றால் யார்? அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்று வாயார மனமாற நாம் சொல்லுகிறோமே, அந்த இறைவன் யார்? அந்த ரஹ்மான் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி முஸ்லிமில் 5033வது நபிமொழி. 5033வது நபிமொழி. இந்த ஒரு நபிமொழி போதும் அல்லாஹுவை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு. அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10 விஷயங்களை அல்லாஹ் சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுகிறானாம், அநீதி இழப்பதை எனக்கு நானே தடை செய்து விட்டேன். அநீதி இழைப்பதை எனக்கு நானே தடை செய்து விட்டேன். ஆகவே உங்களுக்கும் அதை நான் தடையாகவே ஆக்குகிறேன். நீங்கள் யாருக்கும் அநீதி செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா தன்னை குறித்து ஆரம்பிக்கிறான். பாருங்கள், அநீதி செய்வதை தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டேன், அநீதி இழைப்பதை ஹராமாக்கி கொண்டேன். அநீதி இழைத்தல் என்பது என்னுடைய பண்புகளில் இல்லாதது. நான் நீதி அரசன், நான் நீதிக்கு முன்மாதிரியானவன். ஆகவே நீங்கள் யாரும் உங்களுக்கு மத்தியிலே அநீதி இழைக்காதீர்கள். அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நேரு வழி நான் யாரை செலுத்துகிறேனோ அவர்களை தவிர மீதமுள்ள எல்லோரும் வழி தவறியவர்கள் தான். ஆகவே என்னிடத்தில் நேர்வழியை கேளுங்கள், உங்களை நான் நேர்வழிப்படுத்துவேன்.
நான் நேர்வழி தவிர அளித்தவரை தவிர அனைவரும் வழி தவறியவர்கள். நேர்வழி என்பது என்னுடைய கையில். ஆகவேதான் 3வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் அல்லாஹ் கேட்க சொல்கிறான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்லாஹ்வே, எங்களை நீ நேரான வழியின் பக்கம் செலுத்திய பிறகு வழி தவறாமல் நாங்கள் இருக்க உன்னுடைய அருளும் உன்னுடைய கிருபையும் எங்களுக்கு நீ காண்பிப்பாயாக யா அல்லாஹ். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க. உள்ளங்களை புரட்டுகின்ற யா இறைவா, எங்களுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் நீதான் உறுதிப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின். அல்லாஹ்வே, எங்களுக்கு நீ நேர்வழியை காண்பிப்பாயாக. அது உன்னுடைய கோபத்திற்கு உரியவர்களுடைய வழி அல்ல, வழி தவறியவர்களுடைய வழியும் அல்ல. யாரை நீ பொருந்திக் கொண்டாயோ, அருளுக்கு உரியவர்களாக ஆக்கினாயோ, அவர்களுடைய வழியை எங்களுக்கு நீ காண்பிப்பாயாக என்று அல்லாஹ் பிரார்த்தனை செய்ய சொல்கிறானே, அதை சொல்லுகிறான் அல்லாஹு தஆலா. நான் யாருக்கு நேர்வழி காட்டினேனோ அவர்களை தவிர அனைவரும் வழிகட்டவர்கள். ஆகவே நேர்வழியை என்னிடத்திலே கேளுங்கள், நான் உங்களுக்கு நேர்வழி காண்பிப்பேன். யாருக்கு நான் உணவளித்தேனோ அவர்களை தவிர மீதமுள்ள நீங்கள் அனைவரும் பட்டினி கிடக்கக்கூடியவர்கள் தான். ஆகவே உணவை என்னிடத்திலே கேளுங்கள், நான் உங்களுக்கு உணவு தருகிறேன். அல்லாஹ் ஒரு வகுப்பு நடத்துகிறான் தன்னுடைய அடியார்களுக்கு. தன்னை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நேர்வழி என்னிடத்தில் தான் உண்டு, உணவளித்தல் என்னிடத்தில் தான் உண்டு. நான் அநீதி இழைக்கக்கூடியவன் அல்ல, நீங்களும் யாருக்கும் அநீதி செலுத்தல் கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் யாருக்கு நான் ஆடை அணிவித்தேனோ அவர்களை தவிர மீதமுள்ள எல்லோரும் நிர்வாணம் உடையவர்கள் தான். ஆடை வேண்டுமானாலும் என்னிடத்தில் கேளுங்கள், உங்களுக்கு நான் ஆடை தருகிறேன். நீங்கள் இரவிலும் பகலிலும் செய்த பாவங்களை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். எவ்வளவு அருமையான வாசகம் பாருங்கள். மனிதர்களே, நீங்கள் இரவிலும் பகலிலும் செய்த பாவங்களை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். அந்த பாவங்களுக்குரிய பாவ மன்னிப்பு என்னிடத்தில் கேளுங்கள், உங்களை மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன். எவ்வளவு அற்புதமான வாசகம், எவ்வளவு அற்புதமான வாசகம். ஆனால் நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள், நம்முடைய இந்து சகோதரர்கள், நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர்கள், நம்மை படைத்த ரப்பு யார், நம்முடைய இறைவன் யார் என்பதை முறைப்படி அறியாத காரணத்தினால்தான் முஸ்லிம்கள் சமாதிகளுக்கும் இந்துக்கள் உருவங்களை நோக்கியும் கிறிஸ்தவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட இயேசு பெருமானை நோக்கியும் வணக்க வழிபாடு செலுத்துகிற ஒரு காட்சி. இறைவன் சொல்லுகிறான், உணவளிக்கிறேன் நான், ஆடை தருகிறேன் நான், நேர்வழிப்படுத்துபவன் நான் அநீதி செலுத்தக்கூடியவன் அல்ல, நான் நியாயவாதி. என்னை போல நீதி செலுத்துகிறவர்களை நீங்கள் பார்க்க முடியாது. இரவும் பகலும் நீங்கள் செய்த பாவங்களை நான் தான் மறைத்து வைத்திருக்கிறேன். எதற்காக? நீங்கள் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், உங்களை நான் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்னங்க? பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால், அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு ஒரு நெருக்கம் உண்டாக வேண்டுமானால், அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு பரிந்து பேச வேண்டுமானால், அவுலியாக்களை, நாதாக்களை, பத்ரீன்களை, சேகுமார்களை, தங்கல்மார்களை அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார்கள். அது தவறு. அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியில் ஒரு நெருக்கத்தை உண்டாக்க யாரும் தேவை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மதே, உம்முடைய குடும்பத்தினர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்தார்கள். அழைத்து வைத்துக் கொண்டு ஆன்மீகத்தினுடைய தந்தை, அல்லாஹ்வினுடைய ரசூல், இறுதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னங்க? எனது மாமி மகளே, அப்துல் முத்தலிஃபின் மக்களே, எனது இருதயத்தின் ஒரு பகுதி எனது மகள் ஃபாத்திமாவே, எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா மறுமை நாளில் உங்களுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கினால் மாற்றியமைக்க என்னால் முடியாது. மறுமையில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்தில் வேண்டுமானால் எதையாவது கேளுங்கள், நான் தருகிறேன். ஏதாவது நற்கர்மங்களை செய்து உங்களை நீங்களே நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நமக்கு சொல்லித் தந்தது என்னங்க? எவ்வளவு பெரிய அநியாயங்கள் செய்தாலும், அக்கிரமங்கள் செய்தாலும், தொழாவிட்டாலும், பாவமான காரியங்களை செய்தாலும்,
வருடத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு அவுலியாக்களின் பெயரால் கந்தூரியை நடத்தினால், ஏதாவது கந்தூரி உணவுகளுக்கு ஏதாவது நன்கொடைகளை கொடுத்தால் அவுலியாக்கள் மன்னிப்பார்கள், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை வாங்கி தருவார்கள் என்று தப்பும் தவறுமாக அல்லாஹ்வை குறித்து சொல்லித் தந்தார்கள். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள், உங்களை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். 39வது அத்தியாயம். என்னுடைய அருளின் மீது அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள், நீங்கள் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் பாவங்களை மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரவு பகலாக நீங்கள் செய்த பாவங்களை நான் மறைத்து வைத்திருக்கிறேன், வெளிப்படுத்தவில்லை, நான் மறைத்து வைத்திருக்கிறேன். எதற்காக? என்னிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், உங்களை நான் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீங்கள் அனைவர்களும் ஒன்று திரண்டாலும் எனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அனைவர்கள் ஒன்று திரண்டாலும் எனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது என்று சொல்கிறான். மேலும் சொல்கிறான், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், இனி வாழப்போகிற மக்கள் எல்லோரும் இறையச்சமுடைய மனிதர்களாக மாறினாலும் என்னுடைய அந்தஸ்தில் எந்த ஒன்றும் கூட போவதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், சென்ற மக்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், வாழப்போகிற மக்கள் எல்லோரும் இறை அச்சமுள்ள மக்களாக, ஈமானுள்ள மக்களாக, மூமின்களாக மாறினாலும் என்னுடைய அந்தஸ்து ஒன்றும் கூட போவதில்லை. இனி இந்த உலகத்தில் இருக்கின்ற, வாழ்ந்து போன, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழப்போகின்ற மனிதர்கள், ஜின்கள் அனைவர்களும் தீமை உடைய மக்களாக நடந்தாலும் அல்லாஹ்வாகிய என்னுடைய அந்தஸ்தில் எந்த குறைவும் ஏற்பட போவதில்லை என்றும் அல்லாஹ் சொல்கிறான். மேலும் சொல்கிறான், பாருங்கள், உலகத்திலே இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் ஒரு திடலில் ஒன்று கூடி, மனிதர்கள், ஜின்கள், இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர் ஜீவராசிகளும் ஒரு இடத்திலே ஒன்று கூடி யா ரப்பி யா ரப்பி என்று என்னை அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்து உங்களில் ஒவ்வொருவருக்கும் அவரவர்கள் கேட்டதை நான் கொடுத்தாலும், வாசகத்தை பாருங்கள், உங்களில் ஒவ்வொருவருக்கும் அவரவர்கள் கேட்டதை நான் கொடுத்தாலும், ஒரு ஊசியை கடலில் முக்கி எடுத்தால் அந்த ஊசியின் முனையில் எவ்வளவு தண்ணீர் மிஞ்சுமோ அந்த அளவுக்குத்தான் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அது பாதிக்கும், அல்லாஹ்வுடைய நேமத்தை அது பாதிக்கும். அது கூட அல்லாஹ்வுக்கு ரொம்ப அற்பமானது. இந்த பூமி அல்லாஹ்வுடைய பாதையில் கொசுவுடைய ரெக்கைக்கு கூட மதிப்பில்லாததுங்க. ஆகவேதான் அல்லாஹ் தஆலா தன்னை கடவுள் என்று சொன்ன ஃபிரௌனை மாடாத மாளிகை கட்டி அல்லாஹ் தஆலா அழகு பார்த்தான். அல்லாஹ்வுடைய ரசூலை உணவில்லாமல் கூட ஆக்கினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது வீட்டில் விளக்கில் எண்ணெய் கூட கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் எனது மடியின் மீது படுத்துக் கொண்டிருந்தார்கள். அது ஒரு திங்கட்கிழமை, என்னுடைய மடியில் அல்லாஹ்வுடைய ரசூல் படுத்துக் கொண்டிருந்தார். திடீரென விளக்கில் எண்ணெய் இல்லாமல் விளக்கு அணைந்து விட்டது. நான் போய் பக்கத்து வீட்டிலே இருந்து விளக்குக்கு எண்ணெய் வாங்கி ஊற்றி அந்த விளக்கை நான் பத்த வைத்தேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். தன்னுடைய ரசூலை, தன்னுடைய தூதருக்கு மரண காலம் வரை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் தஆலா பசி, பட்டினி, ஏழ்மை இதைத்தான் கொடுத்தான். ஃபிரௌன், ஹாமான், காரூன் வாரி வாரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். காரணம் என்னங்க? அல்லாஹ்வுக்கு இந்த உலகம் என்பது ஒரு பொருட்டே கிடையாது. கொசுவின் ரெக்கைக்கு கூட இந்த உலகம் அல்லாஹ்வுடைய பார்வையில் சமம் கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் செய்யும் நல்லறங்கள் அனைத்தையும் நான் மிக மிக துல்லியமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன், மிக மிக துல்லியமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பிறகு அந்த நற்பலன்களில், அந்த நன்மைகள் அனைத்திற்கும் நான் நிறைவாக உங்களுக்கு கூலி வழங்குவேன். மேலும் அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்வதைப் போல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பொன்மொழிகளின் வாயிலாக சொல்வதைப் போல, யார் ஒருவர் நல்லறங்களை செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை புகழட்டும், அவர்கள் அல்லாஹ்வை புகழட்டும். மேலும் அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்?
அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் உங்களில் ஒவ்வொருவருக்கும் அவகாசம் அளித்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா. என்ன அவகாசமாம்? உங்கள் பாவ மன்னிப்பு தேடுவதற்காக. இரவில் தவறு செய்த அடியான் பகலில் திருந்துவதற்கு, பகலில் தவறு செய்த அடியான் இரவில் திருந்துவதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அவகாசம் தந்திருக்கிறான். அல்லாஹ் கொடுமைக்காரன் அல்ல, அல்லாஹ் தஆலா அக்கிரமக்காரன் அல்ல, அல்லாஹ் தஆலா இரக்க சிந்தனை அல்லாதவன் அல்ல. அல்லாஹ் தஆலா அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். 6வது அத்தியாயத்தின் 161வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் எல்லாம் படைத்த ரஹ்மானை எப்படி புரிந்திருக்கிறீர்கள் என்றால், நம்மில் ஒருவரை புரிவதைப் போல அல்லாஹுவை நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள். நாம் தொழாவிட்டால், நாம் நோன்பு வைக்காவிட்டால், நல்லறங்கள் செய்யாவிட்டால் அல்லாஹ் நம் மீது கோபமுடையவனாக இருப்பான். அவன் தடுத்த காரியங்களை செய்கிறோம், ஏவிய காரியங்களை செய்யாமல் இருக்கிறோம். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்க, அல்லாஹ்விடமிருந்து நம்மை பாதுகாக்க, அல்லாஹ்வுடைய கோப பார்வை நம் மீது விழாமல் இருக்க அவுலியாக்கள், நாதாக்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை கொஞ்சம் தணித்து ஆசுவாசம் ஏற்படுத்தி நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே ஒரு நெருக்கத்தை உண்டாக்கி தருவார்கள் என்ற தவறான சிந்தனையை இந்த மனித சமுதாயத்திலே உண்டாக்கி விட்டார்கள். ஆகவேதான் அல்லாஹுவை காட்டிலும் அவுலியாக்களை குறித்து நல்லா நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். எல்லா தர்காவிலே இருக்கிற அவுலியாக்களுடைய வாழ்க்கை வரலாறும் நம்முடைய குடும்பங்களிலே உள்ள எல்லோருக்கும் தெரியும். படைத்த அல்லாஹுவை குறித்து தெரியாது, படைத்த நாயனை குறித்து தெரியாது. 6வது அத்தியாயத்தின் 61வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவனை குறித்து ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நான் உங்களுக்கு அவகாசம் தந்திருக்கிறேன். அந்த அவகாசம் وَلَوْ يُؤَاخِذُ اللَّهُ النَّاسَ بِظُلْمِهِمْ مَا تَرَكَ عَلَيْهَا مِنْ دَابَّةٍ وَلَكِنْ يُؤَخِّرُهُمْ إِلَى أَجَلٍ مُّسَمًّى. 16வது அத்தியாயத்தின் 61வது வசனம், நீங்கள் செய்த பாவங்களுக்காக உடனுக்குடனே உங்களை நான் தண்டித்தால் இந்த பூமிக்கு மேல் ஒரு உயிர் ஜீவராசி கூட இருக்காது, ஒரு உயிர் ஜீவராசி கூட இந்த பூமிக்கு மேல் இருக்காது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் திருக்குரானில். அப்படிப்பட்ட ரஹ்மான் அவன் அப்படிப்பட்ட ரஹ்மான். அன்பானவர்களே, நம்முடைய வீடுகளில் நாம் பெற்று வளர்த்தி ஆளாக்குகிற நம்முடைய மக்கள் உண்டு. அன்று பிறந்த குழந்தை, தவழ்ந்து நடக்கிற குழந்தை. நாம் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது தவழ்ந்து நடக்கிற குழந்தை நம்மை நோக்கி நடந்து வரும்போது நம்ம எப்படிங்க இருப்போம்? நம்மை நோக்கி தவழ்ந்து நம்முடைய குழந்தை வருகிறான் என்றால் நாம் இருந்த இடத்திலே இருந்து இறங்கி ஓடிப்போய் எனது மகள் என்று சொல்லி நடந்து வருகிற நம்முடைய பிள்ளையை நோக்கி நாம் ஓடோடி சென்று வாரி அணைத்து முத்தமிடுகிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை நோக்கி நீங்கள் நடந்து வந்தால் அல்லாஹ் ஓடோடி வருகிறான் உங்களை அரவணைக்க. அல்லாஹுவை நோக்கி நீங்கள் நடந்து வருவது அவனுக்கு தெரிந்தால் போதும், அவன் ஓடோடி வருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ரஹ்மானை அறிமுகம் செய்கிற கூட்டம் இந்த கூட்டம். அப்படிப்பட்ட ரஹ்மானை அறிமுகம் செய்கிற கூட்டம் இந்த கூட்டம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். எப்படிப்பட்ட நிகரற்ற அன்புடையோன், எப்படிப்பட்ட அருளாளன்? அவன் தாராள மனம் படைத்தவன். அவனுக்கு நிகராக அன்பு செலுத்துகிறவர்களை நீங்கள் பார்க்க முடியாது, அவனுக்கு நிகராக அருள் செலுத்துகிறவர்களை நீங்கள் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஹதீஸ்களிலே நிறைய நீங்கள் பார்க்கலாம் தோழர்களே, அன்பானவர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியான் 2 கரத்தை உயர்த்தி பாவ மன்னிப்பு தேடினால் போதும், அவனை அழைத்து பிரார்த்தனை செய்தால் போதும், அல்லாஹுவே நான் அறிந்தும் அறியாமலும் இப்படிப்பட்ட பாவங்களில் ஈடுபட்டு விட்டேன், அல்லாஹுவே நான் நீ ஏவிய காரியங்களை செய்யாமலே வாழ்ந்து விட்டேன், அல்லாஹுவே நான் நீ தடுத்த காரியத்தை செய்து விட்டேன் என்று 2 கரத்தை உயர்த்தி நீங்கள் பிரார்த்தனை செய்தால் போதும், அல்லாஹ்வுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 5296வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம்.
பாலைவனத்தில் ஒரு மனிதன் ஒட்டகத்தில் பயணம் செய்கிறான். அந்த ஒட்டகத்தில் அவனுக்குரிய உணவு, நீர் எல்லாம் அந்த ஒட்டகத்தின் முதுகிலே உண்டு. பயணம் செய்த அவன் களைப்பாறுவதற்காக வேண்டி சிறிது உறங்கினான். கண் விழித்து பார்க்கும்போது ஒட்டகத்தை காணவில்லை. பாலைவனத்தில் கண்ணுக்கெட்டிய தூரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத பாலைவனத்தில் உணவும் பானமும் வாகனமும் ஒரு மனிதனுக்கு தொலைந்தால் அவன் சாவதை தவிர வேறு வழியே கிடையாது. அங்குமிங்குமாக ஓடுகிறான், அலைபாய்கிறான், சோர்ந்து போய் திரும்ப படுக்கிறான். சிறிது நேரம் பொறுத்து கண் விழித்து பார்க்கிறான், தொலைந்து போன ஒட்டகம் அவனுடைய கண் முன்னே நிற்கிறது. பார்த்த அந்த சந்தோஷத்தால், இறைவா நான் தான் எஜமான், நீ அடிமை என்று தலைகீழாக பேசுகிற அளவுக்கு அவனுக்கு சந்தோஷம் ஏற்படுமே, அதை விட அளவுக்கு அதிகமான சந்தோஷம் அல்லாஹ்வுக்கு ஏற்படுகிறது. எப்பொழுது? நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் போது, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் 2 கரத்தை உயர்த்தி பாவ மன்னிப்பு தேடும் போது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அந்த அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் எப்படி என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பாருங்கள், முஸ்லிமில் 5328வது நன்மைகள். அல்லாஹ் தஆலா மிகுந்த தன்மானம் உள்ளவன், ரோசக்காரன் அல்லாஹ் தஆலா. ஆகவே உங்களுக்கு அல்லாஹ் தஆலா மானக்கேடான காரியத்திலிருந்து உங்களை தடுக்கிறான். அல்லாஹ் ரோசக்காரன், அல்லாஹ் மிகுந்த தன்மானம் உடையவன். ஆகவே மானக்கேடான காரியத்தை செய்யாதீர்கள். அல்லாஹுவை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை விட அதிகம் உங்களுக்கு திருந்துவதற்கு வாய்ப்பளிக்க கூடியவன் யாருமே கிடையாது, யாரும் கிடையாது. நீங்கள் திருந்துவதற்கு அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அவகாசம் அளிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மூமின் அல்லாஹ்வினுடைய தண்டனையை அறிந்தால், ஒரு மூமின் நரகத்தை குறித்து பயந்தால், அவன் சொர்க்கத்தை வேண்டுமென்று விரும்பவே மாட்டான். அந்த தண்டனையிலிருந்து நம்மை பாதுகாத்தால் போதும் என்று நினைப்பான். ஒரு இறை நிராகரிப்பாளர்கள் யாராவது இருந்தால், முஸ்ரிக்குகள் யாராவது இருந்தால், படைத்த ரஹ்மானை தெரியாத மக்கள் யாராவது இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ்வினுடைய கருணையை மட்டும் அறிந்திருந்தால், அல்லாஹ்வினுடைய அன்பை, கருணையை மட்டும் அவர்கள் அறிந்திருந்தால், அவர்கள் சொர்க்கம் குறித்து நிராசை கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய அன்பை நேசிப்பார்கள், சொர்க்கத்தை விரும்புவார்கள், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 5316வது நபிமொழி. அன்பானவர்களே, அல்லாஹ்வை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா அன்பு, பாசம், இரக்கம், நேசம் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, இவை 100 பாகமாக அல்லாஹ் பிரித்தானாம். 100 பாகமாக 99 பாகத்தை தன் கைவசம் வைத்து ஒரே ஒரு பாகத்தை மட்டும் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு, ஜின்களுக்கு, பறவை இனத்திற்கு, ஊர்ந்து செல்கிற உயிரினத்திற்கு அல்லாஹ் தஆலா வழங்கிவிட்டான். அன்பை 100 பாகமாக பிரித்து 99 பாகத்தை தன் பக்கம் வைத்து ஒரே ஒரு பாகத்தை தன்னால் படைக்கப்பட்ட உயிர் ஜீவராசிகளுக்கு அல்லாஹ் வழங்கினான். ஆகவேதான் காட்டிலே இருக்கிற விலங்குகள் குட்டிகளை நேசிக்கின்றது, பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்கிறார்கள், தாய் தந்தையர்கள் தான் வளர்த்தி ஆளாக்குகிற மக்களை நேசிக்கிறார்கள். இந்த நேசம், அன்பு, பாசம் எல்லாம் அல்லாஹ் தஆலா 100 பாகமாக பிரித்து 99 தன் பக்கம் வைத்து ஒரு பாகத்தை கொடுத்தானே, அதனுடைய விளைவுதான் இது. 99 பாகத்தை அல்லாஹ் தஆலா தன் கைவசம் வைத்திருக்கிறான். எதற்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது முஸ்லிமில் 5312 99 பாகம் உள்ள அன்பு, பாசம், கருணை நிறைந்த அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் இறை விசுவாசிகளுக்கு அன்பு காட்டுவதற்காக வேண்டி பத்திரமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, அப்படிப்பட்ட அந்த அல்லாஹுவை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலே புரிந்து கொள்ள வேண்டும்.
அந்த அல்லாஹுவை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வை அவனுக்காக வேண்டி நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் எந்த கட்டத்திலும் பிரார்த்தனையானாலும், அறுத்து பலியிடுதலானாலும், தௌபாவானாலும், நேர்ச்சையானாலும், தொழுகையானாலும், நோன்பானாலும், வணக்கம் இபாதத் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எவைகளெல்லாம் நமக்கு கட்டளை பிறப்பித்து காட்டி தந்தார்களோ அவைகளில் எந்த ஒன்றையும் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட யாருக்கும் செலுத்திவிடக்கூடாது. அது அல்லாஹு தாலா ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டான். அதை அல்லாஹு தாலா ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டான். அல்லாஹுவை விட பொறுமையாளனை நீங்கள் பார்க்கவே முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன காரணமாம்? அல்லாஹு தாலா சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இந்த ஆதமுடைய மகன் எனது மனசை நோவினை செய்கிறான், என்னை நோவினைப்படுத்துகிறான். இருந்தாலும் அவனுடைய குடும்பத்திற்கு, அவனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு, அவன் வாழ்கிற பூமிக்கு நான் அருள் வளத்தை நான் கொடுக்கிறேன். அவன் என்னை எப்படி நோவினை செய்கிறான் தெரியுமா? எனக்கு போய் பிள்ளை உண்டு என்று சொல்லுகிறானே, எனக்கு போய் தாய் தந்தையர்கள் உண்டு என்று சொல்லுகிறானே, எனக்கு போய் மகன் உண்டு என்று சொல்லுகிறானே, ஆதமுடைய மகன் எனக்கு மிகுந்த மனவேதனையை தருகிறான். இருந்தாலும் நான் பொறுமை காத்து அவனுக்கு உணவு கொடுக்கிறேன், தண்ணீர் கொடுக்கிறேன், அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறேன், நல்ல மனைவி மக்களை நான் கொடுக்கிறேன். என்னை விட ஒரு பொறுமையாளியை நீங்கள் பார்க்கவே முடியாது என்று அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நமக்கு செய்த நிஅமத் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. அடங்கிவிட முடியாது, எண்ணிவிட முடியாது. உலகத்திலே இருக்கிற கடல்களை எல்லாம் மையாக ஆக்கி, உலகத்தில் இருக்கிற மரங்களை எல்லாம் பேனாவாக மாற்றி எழுதினாலும் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை, அருள் கொடைகளை உங்களால் எண்ணிவிட முடியாது, கணக்கிட முடியாது. அந்த அளவுக்கு நிஅமத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்காக வேண்டி தந்திருக்கிறான். நீங்கள் கேட்காமலேயே தந்திருக்கிறான், நீங்கள் விரும்பாமலேயே தந்திருக்கிறான். நாம் தொழாமல் இருந்தும் கூட, நோன்பு வைக்காமல் இருந்தும் கூட, அவனுக்கு எதிராக நாம் நடவடிக்கைகளில் இறங்கியும் கூட அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன குறை வைத்திருக்கிறான்? தாய்மார்களே, கோபத்தின் காரணமாக உடனுக்குடனே அவன் நம்மை தண்டித்தானா என்றால் இல்லை. கோபத்தின் காரணமாக தன்னுடைய அருள் கொடைகளை நிறுத்திவிட்டானா என்றால் இல்லை. எனது அடியார்கள், அவர்கள் எனது அடியார்கள். என்னை பற்றி இன்றைக்கு புரியாவிட்டாலும் நாளைக்கு புரிவார்கள். அவர்கள் எனது அடியார்கள். பகலிலே தவறு செய்தால் இரவிலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அவர்கள் எனது அடியார்கள். பகலிலே பாவம் செய்தால் இரவிலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, ஆயுள் காலம் முழுக்க நம்ம எதிர்பார்க்கிறானே அல்லாஹ் தஆலா, அவனுக்கு நிகரான அருள் கொடை உடையவனை உங்களால் பார்க்க முடியுமா? அவனுக்கு நிகரான அன்பு செலுத்துகிறவனை உங்களால் பார்க்க முடியுமா? பெற்றோர்கள், நாம் பெற்றோர்கள் பிள்ளையின் மீது அளவுக்கு அதிகமான பாசம் செலுத்துகிறோம். பாசத்திற்கு எல்லை உண்டு, பொறுமைக்கு எல்லை உண்டு. குறும்புத்தனங்கள் பிள்ளைகள் செய்தால் ஒரு நாள் பொறுமை காட்போம், 2 நாள் பொறுமை காட்போம், 3 நாள் பொறுமை காட்போம், 4வது நாள் கொஞ்சம் அதட்டுவோம், 5வது நாள் கொஞ்சம் கோபத்தை வெளிப்படுத்துவோம், 6வது நாள் கொஞ்சம் அடித்து பார்ப்போம், 7வது நாள் கொஞ்சம் வீட்டை விட்டு ஒதுக்கி வைத்து பார்ப்போம், 8வது நாள் உறவு முறையை துண்டித்து பார்ப்போம், 9வது நாள் உனக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று கடுஞ்சொல்லை பயன்படுத்துவோம். இதுதான் இயல்பு. நாம் பெற்றெடுத்த மக்களானாலும் சரி, மனைவி ஆனாலும் சரி, கணவனானாலும் சரி, அன்புக்கு எல்லை உண்டு, பொறுமைக்கு எல்லை உண்டு. எல்லா வகையிலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுடைய நிலை அதுதான். அல்லாஹுவை தவிர அல்லாஹ் மட்டும்தான் நம்முடைய ஆயுள் காலம் முழுக்க நம்மை எதிர்பார்க்கிறான். என்னுடைய அடியான் எனக்கு இணைகளை ஏற்படுத்தினாலும் சரி, எனது மனது நோகுகிறது உண்மைதான். என்னுடைய அடியான் என்னுடைய மனதை நோகடித்து விட்டான், என்னுடைய அடியான் எனது மனதே நோகுமாறு நடந்து விட்டான். இருந்தாலும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய அருள் வளத்தை, அவனுடைய மனைவி மக்கள் சுகபோனமாக வாழ்வு எல்லாம் தாராளமாக நான் கொடுக்கிறேன். இன்றைக்கல்ல என்றைக்காவது எனது அடியான் என்னை திருந்துவான்.
திருந்துவான் எனது அடியான். ஆன்மீகத்தின் பெயரால் இந்த மனித சமுதாயத்தில் மக்கள் பெரும்பான்மையினர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். கடவுளின் பெயரால், ஆன்மீகவாதிகளின் பெயரால் இந்த மனித சமுதாயத்தில் மக்கள் நாளுக்கு நாள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையான கடவுள் யார் என்று அறியாததனுடைய விளைவு இந்த விளைவு. அல்லாஹுவை ரப்பாக, படைத்த ரஹ்மானை ரப்பாக, அளவற்ற அருளாளனை தன்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தால் ஆன்மீகத்தின் பெயரால் நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீர்கள். உங்களுடைய தன்மானம், மானம், மரியாதை ஒரு காலம் அதற்கு இழுக்குகள் ஏற்படாது. அது பாதுகாக்கப்படும். கண்ணியமான உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். படைத்த இறைவன் யார் என்று நீங்கள் அறிந்தால், உங்களுடைய ரப்பு யார் என்று நீங்கள் அறிந்தால், உங்களுடைய ரப் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்று நீங்கள் விளங்கினால் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, மிகச்சிறந்த வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். ஆகவேதான் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் யார் என்கிற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன், அவனுக்கு நிகரான அருள் செலுத்தக்கூடியவன், அவனுக்கு நிகராக அன்பு செலுத்தக்கூடியவர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. மறுமை நாளை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள்: என்னுடைய அடியான் பூமி நிறைய பாவத்தோடு என்னை சந்தித்தாலும், பூமி நிறைய பாவத்தோடு என்னுடைய அடியான் என்னை சந்தித்தாலும் அதே அளவு மன்னிப்போடு நான் அவனை எதிர்பார்ப்பேன் என்று சொல்லுகிற ரப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிமுகம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு அறிமுகம் செய்தார்கள். அப்படிப்பட்ட அந்த ரஹ்மானை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ரஹ்மானை ஒரு காலம் நாம் மறந்துவிடவே கூடாது. அந்த ரஹ்மானுக்கு காலமெல்லாம் நன்றி கடன் செலுத்துவதுதான் நம்முடைய கடமை. அவுலியாக்கள் நம்முடைய ரப் அல்ல. அவுலியாக்கள் அல்லாஹ்விடமிருந்து ஒன்றும் நமக்கு வாங்கி தர மாட்டார்கள். உருவச் சிலைகளானாலும் சரி, இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதரான ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களானாலும் சரி, யாராக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்தில் நம்மை அவர்கள் காப்பாற்ற மாட்டார்கள். அல்லாஹ் திருக்குரானில் அடுக்கடுக்காக எவ்வளவு கேள்விகளை அல்லாஹ் கேட்கிறான். உருவச் சிலை வணங்குகிற மக்களுக்கு மட்டுமே திருக்குரானில் அத்தியாயமாக கேட்கிறான். இறைவனுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று கூறி இறை தூதரை வணங்கி வழிபடுகிற கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு அடுக்கடுக்கான கேள்விகள் திருக்குரானிலே உண்டு. இறந்தவர்கள், மண்ணறையில் அடக்கப்பட்ட இறந்தவர்களை வணங்கி வழிபடுகிற மக்கள் இருந்தால் அவர்களுக்கும் கேட்கப்படுகிற கேள்வி, நூற்றுக்கணக்கான கேள்வி திருக்குரானிலே உண்டு. அல்லாஹுவை விட்டுவிட்டு அல்லாஹுவால் படைக்கப்பட்ட உயிரோடு உள்ள மனிதர்களை வணங்கினாலும் சரி, சிலைகளை வணங்கினாலும் சரி, இறை தூதர்களை வணங்கினாலும் சரி, ஜின்களை வணங்கினாலும் சரி, மனிதர்களை வணங்கினாலும் சரி, இறந்தவர்களை வணங்கினாலும் சரி, அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்தில் நீங்கள் உங்களை காப்பாற்ற முடியாது. யாரும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் உங்களை காப்பாற்ற மாட்டார்கள். அல்லாஹ் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கிறான். யாரை நீங்கள் வணங்குகின்றீர்களோ கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா? அவர்கள் இந்த உலகத்தில் எதை படைத்திருக்கிறார்கள்? ஏதாவது ஒன்றை இந்த உலகத்தில் அவர்கள் படைத்ததுண்டா என்று அல்லாஹு தஆலா கேள்வியை ஆரம்பிக்கிறான். யாரை வணங்குகின்றீர்களோ அவர்கள் தங்களை தாங்களே காப்பாற்ற முடியுமா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக மக்கள் எல்லாம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மறுமை நாளில் அல்லாஹ் எனக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போகிறான் என்று எனக்கு தெரியாது. என்னுடைய நிலைமை என்ன என்று எனக்கு தெரியாது. உங்களுடைய நிலைமை என்ன என்றும் எனக்கு தெரியாது என்று சொல்ல வந்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல், என்று போதிக்க வந்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல். அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த முஸ்லிமும் வணக்க வழிபாடு செலுத்துவது கிடையாது. உலகத்தில் வாழ்கிற எந்த முஸ்லிமும் அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக 2 ரக்காத்து தொழுவது கிடையாது, நேர்ச்சை நோன்பு வைப்பது கிடையாது, அறுத்து பலியிடுவது கிடையாது. ஆனால் உயிரை காட்டிலும் அளவுக்கு அதிகமாக அவரை நாம் நேசிக்கிறோம். வணக்கம் என்று வரும்போது அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். வழிபாடு என்று வரும்போது அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் மக்களுக்கு படைத்த ரப்பை அறிமுகம் செய்தார்கள், படைத்த நாயனை அறிமுகம் செய்தார்கள். உங்களுடைய ரப் தாய் குழந்தையின் மீது செலுத்துகிற பாசத்தை காட்டிலும் உங்களின் மீது பாசம் செலுத்துகிறவன், அவன் உங்களுடைய ரப் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
போரிலே இருந்து திரும்ப வரும்போது ஒரு குழந்தையை ஒரு தாய் போர் கைதிகளுக்குள் பரபரப்பாக தேடிக்கொண்டிருக்கிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சம்பவத்தை சொல்லி காட்டினார்கள். சிறிது நேரத்தில் தொலைந்து போன தனது குழந்தை கிடைத்தவுடன் மார்பகத்தில் வைத்து பால் கொடுத்து கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் படையினர்களை பார்த்து சொன்னார்கள், அந்த தாயையும் குழந்தையையும் பார்த்தீர்களா? சிறிது நேரத்திற்கு முன்பு அந்த குழந்தை காணவில்லை என்பதற்காக பரபரப்பாக தேடிய அந்த தாய் குழந்தை கிடைத்தவுடன் பாசத்தோடு மார்பகத்திலே வைத்து பால் கொடுத்த அந்த பாசம், நேசம், அன்பை பார்த்தீர்களா? அப்படிப்பட்ட அந்த தாய் அந்த குழந்தையை தீயில் தூக்கி வீசுவாளா என்றால், இல்லை யா ரசூலல்லாஹ், தாய் எப்படி யா ரசூலல்லாஹ் குழந்தையை நரகத்திலே தூக்கி வீசுவாள், தீயில் தூக்கி வீசுவாள் என்றால் தெரிந்து கொள்ளுங்கள், தாய் குழந்தையின் மீது செலுத்துகிற பாசத்தை காட்டிலும் உங்களுடைய ரப் உங்களின் மீது செலுத்துகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அல்லாஹ்வை நீங்கள் கோபக்காரனாக பார்த்திருக்கிறீர்கள். அந்த அல்லாஹ்வை நீங்கள் கோபக்காரனாக இந்த மனித சமுதாயத்திலே பார்த்திருக்கிறார்கள். ஆகவேதான் அருள் வளம் தேடி, பர்க்கத்துகள் தேடி, நோய் நிவாரணம் தேடி, பிள்ளை செல்வம் தேடி, குடும்பங்களிலே பர்க்கத் உண்டாக தர்காக்களை நோடி ஓடுகிற முஸ்லிம்கள் இந்த மனித சமுதாயத்திலே உண்டு. காரணம் ஏன்? அல்லாஹ்வை குறித்து தெரியாது. அல்லாஹ்வை குறித்து தெரியாத காரணத்தினால்தான் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இன்றைக்கு மெல்ல மெல்ல கோயில்களுக்கு கூட செல்ல ஆரம்பித்தார்கள். நான் மிகையாக சொல்லவில்லை. பழனி என்று சொல்லப்படுகிற ஒரு ஊர் நமக்கு சமீபத்தில் தான் உண்டு. விநாயகர் சதுர்த்தி வந்தாலே ஜமாத்தினுடைய முத்தவள்ளி தலைவர்கள் தான் விநாயகர் சதுர்த்தி இழுத்தே துவக்கி வைக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வை குறித்தவர்கள் படித்தவர்களா? அல்லாஹ்வை குறித்தவர்கள் விளங்கியவர்களா? பரங்கிப்பேட்டை என்கிற ஒரு ஊர் கடலூர் மாவட்டத்திலே உண்டு. ஈழ இறங்கும் போதே பாம்பு கோயில் என்ற ஒரு கோயில் உண்டு. அங்கே இருக்கிற அந்த பாம்பு கோயிலில் அதிகப்படியான பருதா அணிந்த முஸ்லிம்கள் இன்றைக்கு வழிபடுகிறார்கள் என்றால் என்ன காரணம்? கிறிஸ்தவர்கள் இது போன்று பிரமாண்டமாக நடத்தப்படுகிற ஜெப கூட்டங்களில் முஸ்லிம்கள் பங்கெடுக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? அல்லாஹ்வை குறித்து உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு சொல்லித் தரப்படவில்லை. அவுலியாக்களை குறித்து தாராளம் சொல்லித் தந்தார்கள். நாதாக்களை குறித்து பக்கம் பக்கமாக போதித்தார்கள். பத்ரீங்களை குறித்து, நாகூர் ஆண்டவரை குறித்து, அஜ்மீர் பாபாவை குறித்து போதித்த அளவுக்கு அல்லாஹ்வை குறித்து உங்களுக்கு சொல்லித் தராத காரணத்தினால் தான் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு இந்த பூமியில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம். இன்ன ஷிர்க லஸுல்முன் அலீம், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த அநியாயத்தை மிக சாதாரணமாக செய்கிற மக்கள் தான் இந்த பூமியில் உண்டு. இந்து சமுதாய மக்கள், இந்து சகோதரர்கள் யாராவது இருந்தால் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ரப்பு யார் என்பதை நீங்கள் படிக்க வேண்டும். உங்களுடைய கடவுள் யார், உங்களுடைய ரப்பு யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக 30 முக்கோடி தெய்வங்கள் இந்த உலகத்தில், இந்த மனித சமுதாயத்திலே உண்டு. வீதிக்கு ஒரு கடவுள், குடும்பத்திற்கு ஒரு கடவுள், தெருக்களுக்கு ஒரு கடவுள், கோத்திரத்திற்கு ஒரு கடவுள், பிறப்பின் அடிப்படையில் மனிதன் உயர்வு தாழ்வை கற்பித்து ஆளுக்கு ஒரு கடவுள். எங்கு திரும்பினாலும் கடவுள், எங்கு திரும்பினாலும் கடவுள்களுடைய, எங்கு திரும்பினாலும் 30 முக்கோடி தெய்வங்கள் இந்த மனித சமுதாயத்தில் எங்கு திரும்பினாலும் உண்டு என்றால் உங்களுடைய கடவுள் யார் என்று நீங்களும் தீர்மானிக்க வேண்டும். பத்திரிகையை படித்து பார்த்தால் கோயில்களுக்குள் புகுந்து கொள்ளை கூட்ட கும்பல்கள் கடவுள்களையே திருடி செல்கிறார்கள். கடவுளை கண்டுபிடித்து கொடுப்பவர்கள் காவல்துறை அதிகாரிகள். நிறைய கடவுள்கள் ஆயுள் தண்டனை வாங்கி ஜெயிலிலே இன்று வரை உண்டு. நிறைய கடவுள்கள் பெண்களை கற்பழித்திருக்கிறார்கள். நிறைய கடவுள்கள் மக்களுடைய பொருளாதாரத்தை சூறையாடி இருக்கிறார்கள். கடவுள் ஆன்மீகவாதி, இறைவனுக்கு நெருக்கமானவர், இறைவனின் அவதாரம், இறைவனின் மறுபிறவி என்றெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்த இந்து சகோதரர்கள் வீதியிலே இன்றைக்கு ஏமாற்றத்தோடு நிற்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? ஆன்மீகத்தின் பெயரால் ஏமாந்து போய்விட்டோமே என்று சொல்லி கடவுளாக வணங்கி வழிபட்டு வந்தவனுடைய உருவங்களை வீதியிலே போட்டு மக்கள் இன்றைக்கு கொளுத்துகிறார்கள் என்றால், வழிபாட்டு தலங்களை மக்கள் அடித்து உடைக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? நம்மை ஏமாற்றி விட்டார்கள் பாவிகள். கடவுளின் பெயரால், கடவுளின் அவதாரம் என்ற பெயரால், கடவுளோடு நெருக்கத்தை உண்டாக்கி தருகிறோம் என்கிற பெயரால், ஆன்மீகத்தின் முதிர்ந்தவர்களால் தான் கடவுளோடு உங்களை நெருக்கத்தை உண்டாக்க முடியும் என்கிற போலியான தத்துவத்தின் காரணமாக நம்மை ஏமாற்றி விட்டார்களே என்கிற உள்ள குமரல்.
கற்பை பறிகொடுத்து விட்டோமே என்கிற உள்ள குமரல். நிறைய சாமியார்கள் இன்றைக்கு ஜெயிலிலே உண்டு. இந்தியாவிலே மட்டும் 365 உயிரோடு இருக்கிற சாமியார்கள் உண்டு, கடவுள்கள் உண்டு. 360 கடவுள்கள் உண்டு. உங்களுக்கு ஒன்றை சொல்லவா? சமீபத்திலே கேரள மாநிலத்தினுடைய நீதித்துறையின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் என்னங்க? ஜட்ஜ்மெண்ட் என்ன? 162 பேர் சபரிமலையில் கூட்ட நெரிசலில் இறந்து போனார்கள். அந்த கூட்ட நெரிசலில் இறந்த உடனே அது வழக்கு நீதித்துறைக்கு செல்லுகிறது. நீதித்துறையில் செல்லுகிற வழக்கினுடைய தன்மை என்ன? மகரஜோதி என்பது உண்மையா பொய்யா? அது இயற்கையாக உருவாக்கப்பட்டதா அல்லது செயற்கையா? அந்த மகரஜோதியை வணங்கி வழிபடுவதற்கு தான் லட்சக்கணக்கான மக்கள் கேரள மாநிலம் சபரிமலைக்கு பயணமாகிறார்கள். கூட்ட நெரிசலில் 162 மக்கள் உயிரிழந்தார்கள் என்கிற வழக்கு தொடுக்கப்பட்ட உடனே நீதித்துறையின் மூலம் புலன் விசாரணை செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் மூலம் வழங்கப்பட்ட தீர்ப்பு பத்திரிகைகளிலே இந்து சகோதரர்கள் படித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? கடவுளின் பெயரால் நீங்கள் ஏமாந்து விடக் கூடாது என்பதற்காக. நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்ன? அந்த மகரஜோதி இயற்கை அல்ல, அது ஒரு செயற்கை. வனத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், கோயிலினுடைய அறக்காவலர்கள் திட்டமிட்டு கொளுத்துகிற தீப்பந்தம் தானே தவிர அது இயற்கை அல்ல, அதற்கும் தெய்வ ரீதியான நம்பிக்கைக்கும் சம்பந்தம் அல்ல என்று தீர்ப்பு சொன்ன பிறகும் கடவுளின் பெயரால் ஏமாற்றப்பட்டு விட்டோமே என்கிற ஆதங்கம் இந்த மனித சமுதாயத்திலே உண்டு. இந்த மனித சமுதாயத்திலே உண்டு. அன்பானவர்களே, கடவுளின் பெயரால் நீங்கள் ஏமாற்றம் அடையாமல் இருக்க வேண்டுமானால், கடவுளின் பெயரால் உங்களுடைய தன்மானத்திற்கு இழுக்கு வராமல் இருக்க வேண்டுமானால், கடவுளின் பெயரால் உங்களுடைய எடுத்து பகவத்கீதையை படிப்பதை போல, பைபிளை படிப்பதை போல, ஓல்டு டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்டை படிப்பதை போல திருக்குரானையும் கொஞ்சம் படியுங்களேன். நம்முடைய ரப்பு யார்? நம்முடைய கடவுள் யார்? எந்த கடவுளுக்கு முன்னால் இந்த சிரம் சாய்க்கப்பட வேண்டும்? எந்த கடவுளுக்கு வணக்க வழிபாடு செலுத்த வேண்டும்? எந்த கடவுள் நம்மிடமிருந்து வாங்காதவராக இருக்கிறாரோ அவர்தான் கடவுள். எந்த கடவுள் நம்முடைய தேவைகளை நமக்கு நிறைவாக செய்கிறாரோ அவர்தான் கடவுள். ஆனால் மனிதனே ஒரு உருவத்தை உருவாக்குகிறான், மனிதனே ஒரு சிற்பையை தயாரிக்கிறான். தயாரித்த பிறகு மனிதன் அதற்கு கடவுள் தன்மையை ஊட்டுகிறான். விசேஷ பூஜையின் மூலம், விசேஷமான பூஜைகளின் மூலம் கடவுள் தன்மையை ஊட்டி பிறகு அதை மனிதன் வழிபடுகிறான் என்றால் யோசிக்க வேண்டாமா? யோசிப்பது என்ன பாரதூரமான சிந்தனையா? யோசிக்கவே கூடாது என்று என் முடிவெடுத்து விட்டீர்கள். நம்முடைய ரப்பு யார்? நம்முடைய ரப்பு யார்? இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, நாகூர் என்றும் ஏர்வாடி என்றும் அஜ்மீர் என்றும் தர்காக்களாக வலம் வருகிற முஸ்லிம்கள் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். ஏன் நாம் தர்காவுக்கு செல்கிறோம்? அல்லாஹ் நமக்கு என்ன குறை வைத்தான்? எதை கேட்டு அவன் நமக்கு தரவில்லை? எதை கேட்டு இவர்கள் தரப்போகிறார்கள்? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? அல்லாஹுவை குற்றம் சுமத்தி கொண்டு அவுலியாக்களிடத்திலே நீங்கள் உதவி தேடப் போகிறீர்கள். அவுலியாக்களிடத்திலே உதவி தேடப் போகிறீர்கள். மழை வேண்டி பிரார்த்தனை செய்தால் மழை தருகிறவன் அல்லாஹ் என்று திருக்குரானில் சொல்கிறானே, அந்த வசனம் பொய்யாகிவிட்டது. அந்த வசனம் பொய்யாகிவிட்டது. பாவ மீட்சிக்காக அவுலியாக்களை அழைக்கிறோம் என்றால் திருக்குரானில் பக்கம் பக்கமாக சொல்லுகிறானே, பாவங்களை என்னை தவிர யாரால் மன்னிக்க முடியும்? பாவங்களை என்னை தவிர யாரால் மன்னிக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறானே, அந்த வசனங்கள் எல்லாம் பொய்யாய் போய்விடும். ஜக்கரியா நபி, இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு ஒரு வாரிசை தாயா அல்லாஹ், எங்களுடைய வயோதிக பருவம் முதுமை அடைந்து விட்டது யா அல்லாஹ், எலும்புகள் எல்லாம் நரைத்து விட்டு தளர்ச்சி அடைந்து விட்டது யா அல்லாஹ், எங்களுக்கு ஒரு வாரிசை தா என்று நபிமார்கள் அழுது புலம்பி அல்லாஹு தஆலா வாரிசை கொடுத்தான். திருக்குரானிலே பார்க்கிறோம். ஆனால் குழந்தை செல்வத்திற்காக வேண்டி நாகூர் தர்காவுக்கு ஓடுகிறோம் என்றால் இது நியாயமா? இது நியாயமா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா? பிள்ளையை தருகிறவர் நாகூர் ஆண்டவரா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனா? பாவங்களை மன்னிக்க கூடியவர் ஏர்வாடி பாத்துசாவா? அல்லது நம்மை படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற அந்த அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்று வாயார மனமாற சொல்லுகிறோமே அந்த அல்லாஹுவா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
தர்காவுக்கு செல்லுகிற தாய்மார்கள், தர்கா விசுவாசத்தோடு இருக்கிற ஆண்கள், அவுலியாக்கள் நாதாக்களின் மீது நம்பிக்கை வைத்து வணக்க வழிபாடு செலுத்துகிற மக்கள், அல்லாஹுவை குறித்து படியுங்கள். நம்முடைய ரப்பு யார்? நம்முடைய ரப்பு அதை அனுமதிக்கிறானா? அல்லாஹு தஆலா ஒரு தூதரை அனுப்பினாரே, அந்த தூதர் இந்த வணக்க வழிபாட்டை நமக்கு காண்பித்து தந்தாரா என்றெல்லாம் படிக்க வேண்டாமா? தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, படிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாயிஹிம் மசாஜித். யஹூதிகளையும் நஸாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக. ஏன் சபித்தார்கள்? ஏன் சபித்தார்கள்? யஹூதிகளையும் நஸாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக. ஒரு நபிமொழி. யஹூதிகளையும் நஸாராக்களையும் அல்லாஹ் தன்னுடைய அருளை விட்டும் தூரமாக்குவானாக என்றும் சபித்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். என்ன காரணம்? தங்களுக்கு அனுப்பப்பட்ட நல்லவர்கள் இறந்து போனால் இறந்த அந்த இடத்தில் கட்டிடங்களை கட்டி உயர்த்தி தர்காக்களாக ஆக்கி வணங்கி வழிபடுகிறார்கள் யஹூதி நஸாராக்கள். யஹூதிகளும் நஸாராக்களும் கபர் வழிபாட்டுக்கு சொந்தக்காரர்கள். அவர்கள்தான் இந்த மனித சமுதாயத்தில் அப்படிப்பட்ட வணக்க வழிபாட்டு முறையையே கொண்டு வந்தார்கள். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாயிஹிம் மசாஜித். யஹூதிகளையும் நஸாராக்களையும் அல்லாஹ் சாபத்தை கொண்டு சபிப்பானாக. அவர்கள் இறந்து போன நல்லவர்களுடைய கபறுகளை வணங்கும் இடமாக ஆக்கிவிட்டார்களே என்றார்கள். மரண நேரம், தன்னுடைய மரண நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி ஈதா, அல்லாஹ்வே என்னுடைய கபரை மக்கள் வணங்கும் ஈது கொண்டாடும் இடமாக, விழா கோலம் கொண்டாடும் இடமாக நீ ஆக்காதே. அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸனை யுஅபத், அல்லாஹுவே என்னுடைய கபரை மக்கள் வணங்கும் இடமாக நீ ஆக்காதே. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள்? அது இஸ்லாம் அல்ல, அது இஸ்லாம் அல்ல. தன்னுடைய கபரை கூட மக்கள் வணங்கக்கூடாது, பிரார்த்தனை செய்யக்கூடாது, விழாக்கோலம் கந்தூரிகள் நடத்தப்படக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்தனை செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி பிரார்த்தனை செய்திருக்காவிட்டால் அவருடைய கபரை மக்கள் வணங்கி இருப்பார்கள், அவருடைய கபரை மக்கள் வணங்கி இருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். என்றால் கபர் வழிபாட்டிற்கும் இஸ்லாத்திற்கும் எல் முனை அளவு கூட சம்பந்தம் இல்லை. தாய்மார்களே, பெரியோர்களே, நமக்கு நம்முடைய ரப் அல்லாஹ் மட்டும்தான். வழிபாடு தர்காக்களில் அல்ல, பள்ளி வாயிலில். சுஜூத் என்பது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில், அவுலியாக்களுடைய சன்னிதானத்தில் அல்ல. பிரார்த்தனைகள் தௌபா என்பது குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட அடியார்களே, பாவ மன்னிப்பை என்னிடத்திலே கேளுங்கள், மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் மரண நேரத்தில் தன்னுடைய மக்களை அழைத்து இப்படி ஒரு வசியத்தை செய்தாராம். என்ன வசியத்? மக்களே, நான் மரணித்தால் எனது உடம்பை புதைத்து விடாதீர்கள், எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை குளம், குட்டை, நீர்நிலை எங்கெல்லாம் உண்டுமோ அங்கே கொண்டு அந்த சாம்பலை கரைத்து விடுங்கள் என்று மக்களுக்கு சொல்கிறார். இறந்து போனார். தந்தையின் வசியத்தை அவருடைய உடம்பை எரித்து சாம்பலாக்கி நீர்நிலைகளில் கொண்டு போய் மக்களும் கரைத்து விட்டார்கள். மறுமையினால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றம், அல்லாஹு தஆலா அந்த உலகத்திற்கு, பூமிக்கு கட்டளை இடுகிறான். இவருடைய சாம்பல் எங்கெல்லாம் இந்த பூமியில் பரப்பப்பட்டதோ அனைத்தும் கொண்டு வரப்பட்டு மீண்டும் அவர் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிறார். அல்லாஹ் கேட்கிறான், ஏன் உனது மக்களுக்கு உனது உடம்பை எரித்து சாம்பலாக்கி ஏன் நீ கரைக்க சொன்னாய் என்று அல்லாஹ் கேட்கிறான். அவர் சொல்லுகிற பதில், அல்லாஹுவே, என்னுடைய வாழ்வில் ஒரு நன்மையை கூட நான் செய்யவில்லை, என்னுடைய வாழ்வில் எந்த நன்மையும் கிடையாது. நான் அப்படியே மரணித்து இந்த உடம்பு அப்படியே உன்னுடைய கையில் கிடைத்தால் நரக வேதனை என்னால் தாங்க முடியாது. எனது உடம்பு உன்னுடைய கையில் கிடைக்காமல் இருப்பதற்காக உன்னை பயந்துதான் அப்படி நான் சொன்னேன் என்று சொல்கிறார். அல்லாஹ்வை பாருங்கள், அளவற்ற அருளாளனை பாருங்கள். இவருடைய வாழ்வில் எந்த நன்மையும் கிடையாது. அல்லாஹ்வை அஞ்சினார். மரணத்திற்கு முன்னால் நரகத்தை பயந்தார், அல்லாஹ்வை பயந்தார். அல்லாஹ் சொல்கிறான், மரணத்திற்கு முன்னதாகவே உலகத்தில் வைத்தே என்னை நீ பயந்த காரணத்தினால், நரகத்தை அஞ்சிய காரணத்தினால் உனக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவன்தான் நம்முடைய ரப், அவன்தான் நம்முடைய ரப்.
அல்லாஹுவை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் தெரியுமா? நம்மால் எதுவெல்லாம் முடியுமோ அதுதான் அல்லாஹுவாலும் முடியும் என நீங்கள் நினைக்கிறீர்கள். அதுதான் தவறு, அதுதான் தவறு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சூரத் மரியம் என்கிற அத்தியாயமே திருக்குர்ஆனில் உண்டு. குர்ஆனோடு தொடர்பு இருக்கிற தாய்மார்களுக்கு, பெரியோர்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய வல்லமையை நீங்கள் பார்க்க வேண்டுமானால், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் வந்து சொல்லுகிறார், உங்களுக்கு குழந்தை ஒன்று பிறக்க போகிறது. அந்த அம்மா பதட்டப்படுகிறாள். நான் திருமணமாகாதவள், எந்த ஆணும் என்னை தொடாத ஒரு பெண்மணி, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அல்லாஹ்வுக்கு எளிதானது, அல்லாஹ்வுக்கு லேசானது என்று சொல்லி எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாமல் பிறந்தவர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படிப்பட்ட வல்லமை படைத்தவன் ரப்புல் ஆலமீன். அந்த ரப்பை விட்டுவிட்டு நாகூரிலே போய் பிள்ளை வரம் கேட்கிற தாய்மார்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா? நம்முடைய ரப்பு யார்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தள்ளாத வயதில் மனைவியோ மலட்டுத்தன்மையுள்ள மனைவி, அந்த மனைவிக்கு தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று சொல்கிறார். எந்த நிலையில் பிரார்த்தனை செய்கிறார்? குழந்தை பிறக்கிற பாக்கியத்தை அற்ற மலட்டுத்தன்மையுடைய மனைவி தனக்கு இருந்தும், வயோதிக பருவத்தை உணர்ந்தும், யா அல்லாஹ் எனக்கு ஒரு வாரிசை தா என்று கேட்கும் போது யஹ்யா என்கிற ஒரு ஆண் மகனை அல்லாஹு தஆலா கொடுத்தானே, அந்த அல்லாஹுவை நீங்கள் அவனுடைய வல்லமையோடு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைப்பதல்ல ரஹ்மானுடைய நினைப்பு. நம்மை காட்டிலும், நம்முடைய சிந்தனைகளை காட்டிலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கடலை பிளக்க செய்து பாதையை காட்டியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். கடல் பிளந்த சரித்திரம் உலகத்திலே கிடையாது. கடலில் பாதையை காட்டியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பு குண்டத்தையே குளிர் சாதன பெட்டியாக மாற்றியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்படி நீங்கள் அல்லாஹ்வை புரிய வேண்டும். என்னுடைய ரப் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்வான். என்னுடைய ரப் எனக்கு எதை வேண்டுமானாலும் என்னுடைய ரப் நினைத்தால் செய்வான் என்கிற அளவுக்கு அல்லாஹ்வை நீங்கள் படிக்க வேண்டும். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை படியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த அளவற்ற அருளாளனை நீங்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக படிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும், அவனோடு ஒரு தொடர்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய நேசம், அல்லாஹ்வினுடைய அன்பு, அல்லாஹ்வினுடைய கருணை திருக்குர்ஆனில் பக்கம் பக்கமாக உண்டு. படித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடங்களில் அல்லாஹ்வினுடைய கருணையை குறித்து, அல்லாஹ்வினுடைய அன்பை குறித்து நமக்கு நிறையவே அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே அன்பான தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, யாராக இருந்தாலும் சரி, உங்களை படைத்த இறைவன் யார் என்பதை படியுங்கள், நேரம் ஒதுக்குங்கள். உங்களை படைத்த அந்த இறைவனை படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். விட்டால் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லுவார்கள். எல்லாம் இன்றைக்கு கடவுள். எங்கு திரும்பினாலும் கடவுள், எங்கு திரும்பினாலும் இன்றைக்கு கடவுள். உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் எல்லாம் இன்றைக்கு கடவுள். இஸ்லாமிய சமுதாயமே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவுலியாக்கள், நாதாக்கள் அடங்கப்பட்ட இடம் கபரு வணக்க வழிபாடாக இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கு கொடிமரமெல்லாம் வணங்கப்படுகிற காலம். அவுலியாக்களுடைய செருப்புகள் இன்றைக்கு புனிதமாக கருதப்படுகிற காலம். அவுலியாக்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதெல்லாம் இல்லை, கபர் இருந்தால் போதும். பொட்டல்புதூர் என்கிற ஒரு ஊர் உண்டு, அங்கே மொஹியத்தீன் ஆண்டவர் என்கிற ஒரு தர்கா உண்டு. ஆனால் மொஹியத்தீன் ஆண்டவர் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரா என்றால் இல்லை. மொஹியத்தீன் ஆண்டவர் ஒரு காலத்தில் வந்து கொஞ்ச நேரம் அமர்ந்து திரும்ப போனார் என்கிற சரித்திரத்தை எழுதி வைத்துக் கொண்டு அவர் வந்து அமர்ந்த இடம் இன்றைக்கு ஒரு தர்காவாக, மிகப்பெரிய ஒரு வழிபாட்டு தலமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது என்றால், அவுலியாக்கள் வந்த இடம், அவுலியாக்கள் பாதம் வைத்த இடம், அவுலியாக்கள் பிடித்த இடம் எல்லாம் இன்றைக்கு புனிதம் புனிதம் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாடு அனைத்தையும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கொண்டு போய் செலுத்துகிறோமே, நியாயமா? சமுதாயம் இன்றைக்கு எவ்வளவு துணிந்து விட்டது. ஆண்டவர் என்கிற வார்த்தை அல்லாஹ்வுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை, ஆண்டவர் என்கிற வார்த்தை படைத்த ரஹ்மானுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை. நாகூர் ஆண்டவர் என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் இன்றைக்கு தயாராகிவிட்டோம்.
ஏறுவாடி ஆண்டவர், பாத்துஷா ஆண்டவர், அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர், நாகூர் ஆண்டவர் என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் நம்முடைய நிலைமைகள் மாறிவிட்டது என்றால் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இதே நிலையில் மரணித்தால் யாராக இருந்தாலும் சரி, படைத்த ரஹ்மானை படிக்க நேரம் இல்லாமல் அவன் யார் என்பதை உணர வாய்ப்பிருந்தும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் படைத்த இறைவனுக்கு மாறு செய்து இணை துணைகளை உண்டாக்கி நீங்கள் மரணித்தால் வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்காது. வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்காது. மறுமையிலே உங்களை அல்லாஹு தஆலா புலம்பு வைத்து விடுவான். கதறுவீர்கள் மறுமை நாளில், கதறுவீர்கள் மறுமை நாளில். ஆகவே மறுமை வாழ்வு நஷ்டப்படாமல் இருக்க வேண்டுமானால், முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்க வேண்டுமானால், அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் கிருபையும் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்க வேண்டுமானால், நாம் அவனை நேசித்து அவனும் நம்மை நேசிக்க வேண்டுமானால், அளவற்ற அருளாளனாகிய அந்த ரஹ்மானை படைத்த இறைவனை நாம் நிச்சயம் அறிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே அல்லாஹ்வை பற்றி உள்ள ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். என்னை படைத்த இறைவன் யார்? என்னுடைய ரப்பு யார்? என்னுடைய ரப்பு என்னிடத்தில் என்ன சொல்லுகிறான்? என்னுடைய ரப்பு என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான்? அந்த ரப்பை நான் நேசிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அந்த ரப்பு என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டுமானால் நான் என்ன பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் புரிந்து செயல்படுத்துவதற்காக அல்லாஹ்வை பற்றியுள்ள அந்த அறிமுக மாநாட்டில் நீங்கள் இதே போல குடும்பமாக பங்கெடுக்க வேண்டும். உங்களுடைய வாழ்வில் தினசரி திருக்குரானை வீடுகளிலே படித்து அல்லாஹ்வை குறித்து அவனுடைய வல்லமையை குறித்து அவனுடைய கருணையை குறித்து நீங்கள் ஒவ்வொருவரும் படித்து உணர்ந்து ரஹ்மானை அறிந்து உணர்ந்து வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி